சுவாமி, வாருங்கள். இதோ இந்த இருக்கையில் அமருங்கள் சுவாமி. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. என்ன சந்தேகம் சுவாமி? கடும் பனியிலும் கடும் வெயிலிலும் அந்த பார்வதி தேவி கடும் தவம் இருந்து அந்த பரமசிவனை பெற்றால் கணவனாக. அதுபோல் கடும் தவம் செய்தாயோ இந்த சக்தியை பெற? ஒற்றை ஊசியின் மேல் இருந்து தவம் இருந்து நீ இந்த சக்தியை பெற்றாயோ? எப்படி அம்மா இந்த சக்தியை பெற்றாய்? சிறிது சொல்லம்மா. நீங்கள் நினைப்பது போல் நான் எந்த தவமும் செய்யவில்லை, எனக்கு எந்த சக்தியும் கிடைக்கவில்லை. இதோ பாருங்கள், இவர்கள் தான் எனது மாமனார் மாமியார். ஒரு மருமகளாக இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரிவர செய்து வருகிறேன். இதோ இவர் எனது கணவர். ஒரு பத்தினியாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் என்னென்ன கடமைகளை நான் செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளையும் நான் சரிவர செய்து வருகிறேன். இதோ கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக நான் என்னென்ன கடமைகளை தினத்தில் செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளையும் சரிவர செய்து வருகிறேன். அது போக நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கிராம மக்களுக்கும் என்னால் எந்த சிறிய சிறிய உதவிகளை செய்து வருகிறேன். இதை தாண்டி நான் எந்த தவமும் செய்யவில்லை, எனக்கு எந்த சக்தியும் கிடைக்கவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? விளக்கம் எனக்கு போதுமானதாக இல்லை அம்மா. ஓ, அப்படியா? சரி, அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். சொல்லம்மா. அதாவது பக்கத்து கிராமத்தில் தர்மவியாதன் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் சென்றால் உங்கள் அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும் சுவாமி. அவரை சென்று சந்திக்கிறீர்களா? தர்மவியாதன் ஒரு ரிஷியா? நான் சென்று பார்க்கிறேன் அம்மா. அங்க சென்று பாருங்கள் சுவாமி. அவர் ரிஷிக்கெல்லாம் ரிஷி, மகா ரிஷி. அப்படியா? அப்படியே ஆகட்டும் அம்மா, வருகிறேன். சென்று வாருங்கள் சுவாமி. நீங்கள் வாருங்கள் அம்மா. வாருங்கள் குழந்தைகளே. கூறுங்கள் முனிவரே. இங்கு தர்மவியாதன் என்று பெயருடைய ஒருவர் இருக்கிறாராமே, அவர் யாரம்மா? அதோ அந்த மாமிச வியாபாரி தான் அது. அப்படியா? அப்படி ஆகட்டும் அம்மா. என்னது, அந்த பெண்மணி சொன்ன தர்மவியாதன் ஒரு மாமிச வியாபாரியா? ஈஸ்வரா, பரமேஸ்வரா. சரி, நான் அவரிடமே சென்று கேட்போம். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. என்ன கொங்கணவரே, மனதில் மலை போல் சந்தேகம் குவிந்துள்ளது போல இருக்கிறது. என்ன அந்த பிராமண பெண்
உங்களை இங்கே அனுப்பி வைத்தாரா? என்ன ஆச்சரியம்! ஈஸ்வரா, இவன் ஒரு மாமிச வியாபாரி, இவன் எப்படி தெரிந்து கொண்டான்? என்னால் நம்ப முடியவில்லை. ஐயோ பரமேஸ்வரா, என்ன எப்படி சோதிக்கிறாய்? அந்த பிராமண பெண்மணிக்கு அப்படி ஒரு சக்தி கிடைத்தது ஏன்? அவள் காலையிலும் மாலையிலும் இறைவனின் நாமத்தை ஜபிக்கிறாள், அதனால் அந்த சக்தி கிடைத்திருக்கும். ஆனால் இவன் என்ன மாமிசங்களை வெட்டி அதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ஒரு வியாபாரி, இவருக்கு எப்படி அந்த சந்தைகள் கிடைத்தது? ஐயா தர்மவியாதரே, சற்று பொறுங்கள், என்னுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிறேன். பொறுக்கிறேன் ஐயா. இப்பொழுது கூறுங்கள் ஐயா, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஐயா, எப்படி ஐயா இந்த சக்தி உங்களுக்கு கிடைத்தது? சொல்லுங்கள் ஐயா. ஐயா, நான் யார்? ஒரு வேடன். என்னுடைய வேலை என்ன? காட்டிலே மிருகங்களை வேட்டையாட வேண்டியது, அதனுடைய மாமிசத்தை என்னுடைய கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது. இவ்வாறு நான் என்னுடைய சமூகத்தினருக்கு சேவை செய்து வருவதால் ஒருவேளை இந்த சக்தி எனக்கு கிடைத்திருக்கிறதோ என்னமோ. ஆனால் ஒன்று, உங்களை போன்ற முனிவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், பிறப்பால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சக்திகளும் வருகின்றன, பெருமைகளும் வருகின்றன என்று நினைக்கிறீர்கள். இது தவறு. உதாரணமாக ராமாயண காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வால்மீகி யார்? என்னை போன்ற ஒரு வேடன் தானே. அவன் ராமாயணம் என்ற ஒரு மகா காவியத்தை அவர் படைக்கவில்லையா? அது மட்டுமா, மகாபாரத காலத்திலே வேதவியாசர் அவர் ஒரு சாதாரண மீனவ பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர் தானே. அவர் வேதங்களை தொகுக்கவில்லையா? மகாபாரதம் என்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தை படைக்கவில்லையா? அது மட்டுமா, பாவத்தின் யுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்திலே ஒரு சாதாரண மீனவ குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் தானே இன்று உலகமே அம்மா என்று போற்றும் அருமையான அமிர்தானந்தமய அம்மாவாக இருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரியவில்லையா, ஒரு மனிதனுக்கு பிறப்பால் மட்டும் எந்த விதமான பெருமையும் வந்துவிடாது. அவர்கள் செய்யக்கூடிய கர்மம், தர்மத்தின்படி தர்மம் தவறாமல் செய்யும் கர்மம் தான் அவர்களுக்கு அனைத்து விதமான சக்திகளையும் தருகின்றன, அனைத்து விதமான புகழ்களையும் தருகின்றன. ஐயா, உங்களுடைய பதிலால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அத்தனை தவம் இருந்து பல சக்திகளை பெற்றிருந்தேன். ஆனால் என்னுடைய கர்வம் இருக்கிறதே, அந்த அகங்காரம், அது அதிகமாக இருந்தது. ஒரு பறவையினுடைய தர்மம் என்னது? அது எச்சத்தை விடுவது. பறவைக்கு தெரியுமா இவர் முனிவர், இவர் சாதாரண மனிதர் என்று? அதை கூட தெரியாமல் அந்த கர்வத்தால் அந்த பறவையை சபித்து விட்டேன். உண்மையில் இப்போது தெரிந்து கொண்டேன், நாம் செய்யும் ஒவ்வொரு சிற்சில விஷயங்கள் தான் தர்மத்தோடு செய்தால் அது கர்மமாகிறது, அது சகர்மமாகிறது, அகர்மமாக இல்லை என்று புரிந்து கொண்டேன் ஐயா, புரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா, எனக்கு மேலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றது, சொல்லலாமா? கேளுங்கள். ஒரு ஆண்மகன் எப்படி கர்மயோகியாவது? ஒரு சாதாரண ஆண்மகன் அவன் ஒரு தந்தையாக இருந்தால் அவனுடைய குழந்தைகளை குழந்தை தொழிலாளி ஆக்காமல் இருந்தாலே போதும், அவன் கண்டிப்பாக ஒரு சிறந்த கர்மயோகி ஆகிவிடுவான். ஒரு பெண் எப்படி கர்மயோகினியாவது? மிகவும் எளிது. அவளுடைய மாமனார் மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் இருந்தாலே போதும், அவள் ஒரு சிறந்த கர்மயோகினி ஆகிவிடுவாள். மிக்க நன்றி. ஒரு ஆசிரியர் எப்படி கர்மயோகியாவது? ஆசிரியர் தானே தன்னுடைய பாடத்திட்டத்துடன் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தேசபக்தியையும் தன்னுடைய மாணவர்களுக்கு எடுத்து ஊட்டினாலே அந்த ஆசிரியர் கர்மயோகி ஆகிவிடுவார். ஒரு மாணவன் எப்படி கர்மயோகி ஆகிறான்? அது சற்று கடினமான ஒரு விஷயம் தான். அப்படியா? என்னவென்றால், ஒரு ஆசிரியர் திட்டினாலோ அடித்தாலோ வீட்டிலிருந்து இவ்வளவு நிலத்திற்கு அருவாய் தூக்கி கொண்டு வராமல் இருந்தாலே போதும், அந்த மாணவன் கர்மயோகி ஆகிவிடுவான். ஒரு முனிவர் எப்படி கர்மயோகி ஆகிறார்? சாதாரண மக்களை கூட தொட்டால் தீட்டு என்று ஒதுக்காமல் கட்டி அணைத்து ஆறுதல் சொல்கிறாரே அம்மை அமிர்தானந்தமை, அவர்களை போல் இருந்தால் அனைத்து முனிவர்களும் கர்மயோகி தானே. ஒரு ஆலய நிர்வாகி எப்படி கர்மயோகி ஆகிறான்?
ஆலயத்தில் திருவிழா நடத்தும் பொழுது திருவிழா நடத்துகிறேன் பேர் வழி என்று அந்த விழா மேடை இருக்கிறதே, அந்த மேடையில் அருவருக்கத்தக்க நிகழ்ச்சிகளை நடத்தாமல் இருந்தாலே போதும், அந்த ஆலய நிர்வாகி கர்மயோகி ஆகி விடுவான். ஐயா, கடைசி ஒரு சந்தேகம். என்ன? அரசியல்வாதி எப்படி கர்மயோகி ஆகிறான்? இது கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்விதான். அதாவது அவனுக்கு ஜே இவனுக்கு ஜே என்று சொல்லாமல் பாரத் மாதா கி ஜே என்று எந்த அரசியல்வாதி சொல்கிறானோ